ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹாஃப் கேஜில் இருக்கக்கூடிய சாக்லேட் ஸ்பாஞ்ச் ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி வந்து நான் 6 இன்ச் டின் யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நைஃப் வச்சு இந்த மாதிரி சைட்ஸ்லாம் எடுத்து விட்டிங்கனாவே அது ஈஸியாக வந்து டிமோல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் த்ரெட்டு வச்சு நான் வந்து 3 லேயராக கட் பண்ணுறேன். பாருங்கள், த்ரெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு வச்சு அந்த எட்ஜில் பாருங்கள் ஒரு 2 ஃபிங்கர் வச்சு அதுக்கப்புறம் எடுங்க. உங்களுக்கு க்ரம்ஸ்லாம் கொட்டாமல் அழகாக நீட்டாக வருங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக த்ரெட்டு வச்சு இழுத்து அப்படியே ஃபுல்லாக இழுத்துறாதீங்க. சைடில் ஒரு 2 அங்கே பாருங்கள் 2 விரல் வச்சு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக நல்லா க்ரம்ஸ்லாம் கொட்டாமல் வருங்க. அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு லேயராக எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுக்காதீங்க. அதாவது கேக்கை ஆற வைக்கிறதுக்கு சொல்கிறேன். செட்டாக எடுத்து இந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி அப்படியே அடிக்குவோங்க. எடுத்து வச்சுக்கு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து அதுவும் வெனிலா ஸ்பாஞ்சை விட சாக்லேட் ஸ்பாஞ்சு கொஞ்சம் நம்மளுக்கு அதுவும் பிகினர்லாம் இருந்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு இதாகிறது மாதிரி தாங்க தெரியும். எக் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டாக வருங்க. ஆனால் சாக்லேட் ஸ்பாஞ்சை விட வெனிலா ஸ்பாஞ்சு இன்னுமே சாஃப்டாக வரும். இப்போ கேக் நீங்கள் ஆற வைக்கிறேன்ற பேரில் ஃபேன்லலாம் கொண்டு போய் ஆற வச்சிடாதீங்க. அது இன்னுமே அப்படியே ட்ரையாக ஒரு மாதிரி வரன்னு ஆகிடுங்க. கேக்கே ஹார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் சுகர் சிரப்பை அதிகமாக ஆட் பண்ணுவீங்க. அதில் கேக் வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து கேக் வந்து நீங்கள் ஐசிங் பண்ணும்போதும் சரி ஆற வைக்கும்போதும் சரி ஃபேனில் வச்சு ஆற வைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காத்தோட்டமாக போய் வைங்க. இல்லை ஏசி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏசியில் கூட ஆற வைங்க. டேபிள் ஃபேன் அதெல்லாம் அப்படியே பக்கத்தில் கொண்டு போயெல்லாம் அப்போலாம் ஆற வைக்காதீங்க. அது வந்து அந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து வெனிலா ஸ்பாஞ்சும் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் லைட்டாக நீங்கள் தானாக எடுத்தீங்க அப்படின்னாவே டிமோல் ஆகிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே கிளாத் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டின் மேலே கிளாத் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம நைஃப் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அதேமாரி சாக்லேட் ஸ்பாஞ்சை விட வெனிலா ஸ்பாஞ்சுக்கு ஹைட்டுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. அதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால அது லைட்டாக வந்து நம்மளுக்கு அமங்கின மாதிரி கிடைக்குங்க. ஆனால் எக் நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவுமே நல்லா ஹைட்டும் கிடைக்குங்க. எப்போவுமே வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து ஆனால் ஹைட் கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் சாக்லேட் ஸ்பாஞ்சில் எல்லா நேரமே ஹைட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து நம்ம ஏதாவது நம்ம பண்ணிடுவோம். எக் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் கம்மியாக வரும். ஆனால் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு 2 எக்கு சேர்த்துக்கோங்க. 240 ml கப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெனிலா ஸ்பாஞ்சுக்கு ஹாஃப் கேஜி கேக் அப்படின்னா ஹாஃப் கப் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா மைதா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டையோட அளவு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து லேயராக கட் பண்ண வராதுங்க, ரொம்ப சாஃப்டாக போயிடும். அதனால் மைதா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிறது வந்து 240 ml கப்ஸ்க்குங்க. இப்போ பாருங்கள், ஆனால் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு அது தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதே மாதிரியே 1 2 3 இந்த மாதிரி வச்சு அடிக்குங்க. இது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், டின்லேயுமே வந்து பாருங்கள் எதுவுமே ஒட்டலைங்க. கேக் எப்பவுமே உடனே டிமோல்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் அதிலே ஆற விட்டுருங்க. ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சைட்லலாம் ஒட்டாமல் ஈஸியாக வருங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது டாட்டா பாய், தேங்க்யூ.